தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம நேற்று வீடியோ போடலை, முந்தா நாளும் வீடியோ போடலை, அதுக்கு முத நாளும் வீடியோ போடலை. ஸோ ஒரு 3 நாளாக வீடியோ தொடர்ச்சியாக போடாமல் இருந்தோம். அதனால் இந்த 3 நாளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இப்போ ஒட்டுக்கா காட்டிடலாம். நம்ம இண்டிகேட்டர் ரீபெண்டிங் இண்டிகேட்டர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் நினைக்க வேணாம், சார் 3 நாளாக வீடியோ போடல, அதனால் ஏதாவது ஒரு லாஸ் ஆகிடுச்சோ என்னமோன்னு சொல்லி நினைக்க வேணாம். நம்ம இப்போ லைவாகவே 3 நாளோட பேங்க் நிஃப்டியோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது 3ஆவது நாள், அதாவது 22 நவம்பர் 2023. அன்றைக்கி என்ன ஆச்சு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட் கொடுத்துச்சா கொடுக்கலையான்னு சொல்லி பார்க்கலாம். அன்றைக்கான பையை மட்டும் நான் எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக கரெக்டாக அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக அன்றைக்கி பை டார்கெட்டு கொடுத்துருச்சு. தெரியுதா? இங்கே பை டார்கெட்டு, பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, பையோட டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, செகண்ட் செல்லுலேயும் எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இப்போது செகண்ட் செல்லோட டார்கெட்டை மட்டும் எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டார்கெட் 3 டார்கெட்டும் பர்ஃபெக்டாக ஹிட் ஆகிட்டு தான் ரிவர்சல் ஆகிருக்கு. இது முந்தா நாளுக்கு முத நாள், அதாவது 22ஆம் உள்ளது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் மட்டும் டைனி 2 ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், டார்கெட்டு டைனி 2 டார்கெட் வைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். அப்போது நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி எஸ்எல் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு டார்கெட் கொடுத்துறதுனால. திருப்பி செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போது 23ஆம் பாருங்கள், 23ஆம் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு அழகாக கொடுத்துருச்சு. திருப்பி மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இங்கே டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. நான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் எனேபிள் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டு. சூப்பராக என்ன இருக்குங்க, நமக்கு அழகான முறையில் டார்கெட் கொடுத்துருச்சு. சரி, இப்போ நேற்று என்னாச்சு, நேற்று இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆன மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எல் ஹிட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி. நம்ம க்ளோசிங் பேஸில் தான் சொல்கிறோம், இருந்தாலும் அந்த லைனையாவது போய் டச் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த ஹை என்ன இருக்குது, 43,754.45 தான் போயிருக்கு. ஓகேவா? ஹை 54 வரைக்கும் போயிருக்கு. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 57.50, அதாவது 58. அப்போ 54 தான் போயிருக்கு. 4 பாயிண்ட் வித்தியாசத்தில் மார்க்கெட்டு மேலே போகலை. இருந்தாலும் நம்ம க்ளோசிங் பேஸில் பார்க்கணும், முக்கியமாக ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கீழே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த பிறகு தான் மார்க்கெட் நேற்று மேலே போயிருக்கு. இப்போ மேலே போனது நேற்று செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு ஈவினிங்கில். அப்போ அங்கே டார்கெட் எதாவது கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். இன்னும் ரீச் ஆகலை, கொஞ்சம் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ மண்டே மார்க்கெட்டு லீவுன்னு சொல்கிறாங்க. அப்போ டியூஸ்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ மார்க்கெட்டு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 43,757 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எர்லி மார்னிங்கே நீங்கள் பைக்கு போகலாம். இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் செல் போகலாம். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு இண்டிகேட்டரு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுது. சிங்கிள் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்டுக்குமே எல்லா சந்தர்ப்பத்துலேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. சரி, இப்போ நேற்று நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாக் எடுத்தோம். அதில் அவங்களுக்கு எஸ்டிடினா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ்டிடிங்கிறது செபி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஏதோ சொல்கிறாங்க. அதில் 1000, ஏதாவது நம்முடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாக்கோட ப்ரைஸு, அதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா எஸ்டிடி டேக்ஸ் அதிகமாகுது. அதோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ்டிடி டேக்ஸு கம்மியாகுது. அப்புறம் இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி பெர்சிஸ்டன்ட் சொல்லி ஒரு கம்பெனி எடுத்தேன். 6000 7,000 கிட்ட வேல்யூ, மாறுதி எடுத்தேன் 10,000 ரூபாய்க்கு மேலே. இப்போ அதெல்லாம் எடுத்து ஒரு பாயிண்ட் புக் பண்ணாலும் கூட 1000 2,000 ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட எஸ்டிடி டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறையா பிடிச்சிட்றாங்க. ஸோ அதெல்லாம் நேற்று என்ன பண்ணேன், இது பவர் கிரிட் எடுத்தேன்.
அதில் வந்து 200 சொச்சம் தான் இருந்துச்சு. ஸோ எஸ்டி டேக்ஸ் நம்ம ரொம்ப கம்மின்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு 10 மணிக்கோ 12 மணிக்கோ எடுத்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட மேலே மூவ்மெண்ட் இல்லை. அதனால் ஒரு 25 பைசாலேயே 1000 ஷேர் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் 250 ரூபா ப்ராஃபிட்டில். அப்போ எனக்கு டேக்ஸ்லாம் ஒரு 100 ரூபா போனால் கூட ஒரு 150 ரூபா நிற்கும். ஸோ அதனால் வெளியே வந்துட்டேன். இதுதான் நேத்தியோட ஸ்டாக் ட்ரேடிங்கோட பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரே ஒரு ட்ரேடிங் தான் எடுத்தோம். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அது போக நம்ம ஜோனுக்கிட்ட இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டோஜி ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படியே நம்ம நிஃப்டி என்னன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஐயா இது என்னாச்சு பாருங்கள். நிஃப்டி அழகான முறையில் இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, மார்க்கெட்டு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இங்கேருந்து இங்கேயே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. வேறு என்ன வேணும்? நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தாலும் நான் எல்லாத்தையும் காட்ட என்ன ஆகுனா டைம் வேஸ்ட்டாக போகும். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் அனைத்து ட்ரேடிங் நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள்.